ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரர்களே, உலகும் அதில் உள்ளவைகளும் கர்த்தருடையதாக காணப்படுகிறது. ஆனாலும் அப்படிப்பட்ட தேவாதி தேவன் அதில் உள்ளவைகளை யாவைகளையும் சொந்தமாக்கி கொள்ளும்படியாக இருக்கிறார். குறிப்பாக மனுஷனாக இருக்கட்டும், மனுஷியாக இருக்கட்டும், ஆமேன், அந்த மகிமுள்ள சபையாக தனக்கு முன்பாக அவர் நிறுத்தி கொள்வதற்கு ஆண்டவர் என்ன செய்தார்னா, இந்த நாளிலே நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அருமையான சகோதர சகோதரர்களே, ஆமேன், தன்னுடைய திருவசனத்தை கொண்டு அதை சுத்திகரித்து தண்ணீர் முழுக்கினாலே ஆமேன் அதை கரைத்திரை அற்றலாக பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக ஆமேன் தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி, உலகும் அதில் உள்ளவைகளும் கர்த்தருடையது, பொன்னும் என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது, எல்லாவற்றையும் ஆமேன் உண்டாக்கின கர்த்தராகிய யெகோவா தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை இதுதான். ஆமேன், அந்த உள்ளவைகளை சுத்திகரிக்கும்படியாக ஆண்டவர் என்ன செய்தார்னா விரும்புகிறார். எல்லாவற்றையுமே மனுஷனுக்காக மனுஷிக்காக உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார். அதை தமக்கு முன்பாக சுத்திகரித்து கொள்வதற்கு அவர் போதுமானவர், அவர் உயர்ந்தவர். அருமையான சகோதர சகோதரர்களை, இந்த நாளிலே அப்படியேப்பட்ட ஆமேன் கிருபைகளை அந்த இடத்துல நாம் பெற்றுக்கொள்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமேன், நாம் ஆண்டவருக்குள்ளாக கீழ்ப்பணிந்திருக்கிறோமா? ஆமேன், கிறிஸ்து தலையாக இருக்கிறது போல ஆமேன் மனைவிக்கு புருஷன் தலையாக இருக்கிறவங்க சிந்தித்து பார்க்குறோமா? அன்பு கூறுகிறோமா? பயபக்தியாக இருக்கிறோமா? அந்த தேவாதி தேவனுக்கு நம்ம செவி கொடுத்து நம்ம காணப்படுகிறோமா என்பதை நாம் என்ன செய்யணும், அந்த நாளிலே உணர்த்தி உணர்த்துகிற ஆமேன் என்ன நமக்கு இருக்கிறதா என்பதை இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மகிமுள்ள சபையாக ஆமேன், இந்த உலகத்தில் எத்தனையோ சபைகள் இருக்கலாம். ஆனால் கணவன் மனைவி என்ற அந்த சபையை ஆண்டவர் இந்த நாளிலும் அவர் உருவாக்கி அவர் பலப்படுத்த ஆமேன் உருவாக்கி மட்டுமல்ல, அதில் அவர் பலமுள்ளவர்களாக நிற்கும்படியாக, கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்களாக, பிழையற்றவர்களாக இருக்கும்படியாக, கரைதரையற்றவர்களாக இருக்கும்படியாக ஆமேன் அந்த உலகத்தில் உள்ளவைகளை ஆமேன் இழிவானுகளையும் அற்பமானுகளையும் தெரிந்து கொண்ட ஆண்டவராகிய யெகோவா தேவன் என்ன செய்தார்னா இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறார். அதில் நாம் நிலைத்திருக்கிறவர்களாக இருப்போம், நாம் பின்வாங்கி போக வேண்டாம், கர்த்தருக்குள்ளாக அன்பு கூறுவர்களாக இருப்போம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், கர்த்தருடைய நாமத்தை எந்நேரம் ஆமேன் உயர்த்தி கொண்டே இருப்போம். ஆமேன், அந்த நாமத்தை உயர்த்த நம்முடைய குடும்பத்தில் சந்தோஷம், நம்முடைய குடும்பத்தில் நிம்மதி, நமது குடும்பத்திலே அற்புதங்கள் அதிசயங்கள் என்னாலும் என்ன செய்யணும் நடந்து கொண்டிருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக, நம்மளை பலப்படுத்துவாராக, நம்மளை வழிநடத்துவாராக. அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்டு பெற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக வாழுவோம். அவருடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்தி கொண்டிருப்போம். கர்த்தருடைய நாமம் போற்றப்படுவதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.